ஓகே கைஸ், ஒரு வழியா சிஎஸ்கே ஃபேன்ஸ் உடைய ட்ரீம் எல்லாமே நிறைவேறிருச்சு. எப்பவுமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்துட்டு செல்ஃபிஷா என்ன யோசிப்பானுங்கன்னா, தான் டீம் பிளேயர் வந்து அவுட் ஆகணும், ஜடேஜா அவுட் ஆகணும், அப்பதான் டோனி வருவாரு அப்படின்னு பிச்சை எடுத்துட்டு இருப்பானுங்க, காத்துக்கிட்டு இருப்பானுங்க, டோனியை பார்க்க மாட்டோமா அப்படின்னு. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, தயவு செய்து அவுட்டே ஆக வேண்டாம், எவனும் தோனி வரவே வேண்டாம் அப்படின்னு கதறிக்கிட்டு இருந்ததை நான் என்னால பார்க்க முடிஞ்சிச்சு ஸ்டேடியம்ல. சேப்பாக் ஸ்டேடியமே சைலண்டா இருந்துச்சுடா. எவன்கிட்ட தோத்தாலும் அந்த புண்ணு ஆறிடும். ஆனா ஆர்சிபி கிட்ட தோத்தா அது ஆறவே ஆறாது. மும்பை கிட்ட தோத்தா கூட தாங்கிக்கிடுவானுங்க, ஆர்சிபி கிட்ட தோத்தா தாங்கவே மாட்டானுங்க. நாளைக்கு வேணா பாருங்களேன், எதை தெரியுமா சொல்லி சமாளிப்பானுங்க, பரவாயில்லப்பா டீம் தோத்தாலும் பரவாயில்லப்பா, தலை தோனி ஆடுறத நாங்க பார்த்துட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சமாளிப்பானுங்க. பாருங்களேன், மீம்ஸ் போடுவானுங்க, சேடான மீம்ஸ் போடுவானுங்க. தோனி ஸ்ட்ரகிள் பண்ணி 2 6 அடிச்சாருப்பா அப்படின்னு. தோனி ஸ்ட்ரகிளே பண்ணல, தோனி வின் பண்றதுக்கே ஆடல. உங்களுக்கே தெரியும் தோனி வின் பண்றதுக்கே ஆடல. தோனி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் தான் விளையாண்டுட்டு இருந்தாரு கொஞ்ச நேரம். டெஸ்ட் மேட்ச் உட்கார்ந்து ஆடிட்டு கடைசி 2 பால் 6 அடிச்சுட்டு சீட் பண்ணாமன்னு பாக்குறீங்க எங்க எல்லாரையும். அது